சலீம் சொல்லுங்க. டெல்லியில் பாமக இளைஞரணி தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அங்கே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போ அவரை எங்கு கொண்டு செல்லப்படுவார், எப்போது அவர் விடுதலை செய்யப்படுவார், இது தொடர்பான தகவல்களை சொல்லுங்க சலீம். சாதாரணமா எம்பி அப்படிங்கறதால கைது பண்ணி சிறையில நிச்சயமா அடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம சொல்லலாம் உறுதியா. இந்த தகவல் எப்படியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இவங்க கொண்டு சென்றிருப்பார்கள். இப்ப இவரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தற்காலிகமா எங்கேயாவது கொண்டு போய் வைப்பாங்க. மதியம் சாப்பிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. இதுதான் போலீஸ் வழக்கமா பண்றது. சாயந்தரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாலை ஒரு 5 மணி அளவுல அவரை அனுப்பிடுவாங்க. வழக்கமாக எம்பியை கைது பண்ணி சிறையில் அடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்ப டெல்லி போலீஸ் சொல்றாங்க. இப்ப டெல்லி போலீஸ் எல்லாம் அவங்களே கொஞ்சம் பரபரப்பாயிட்டாங்க. ஏன்னா முன்கூட்டியே அவங்களுக்கு தகவல் இல்ல. அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பிஏவும் முன்கூட்டியே இந்த தகவலை சொல்லல. சொன்னா எப்படியும் போலீஸ்க்கு தகவல் போயிட்டு இருக்கு, அவங்க அலர்ட்டா இருந்திருப்பாங்க. திடீரென்று போய் பிரதமருடைய இல்லத்தின் அந்த கேட்டு முன்னாடி அமர்ந்து கொண்டு தர்ணாவில் ஈடுபட்டதால், ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் வேண்டும் என்று கேட்டு தர்ணாவில் ஈடுபட்டதால் போலீஸே கொஞ்சம் திகைச்சு போயிட்டாங்க. என்ன இவரு, யார் இவரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி எம்பி தமிழகத்துல இருந்து அப்படின்னு சொல்லி சொன்னவொன்னு அவங்க பேசி பார்த்தாங்க. அதற்கு பிறகு இங்கிருந்து இவரை கைது பண்ணி அழைத்து கொண்டு போயிருக்கிறார்கள். மாலை இவரை நாங்கள் விட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி டெல்லி போலீஸ் கிட்ட பேசும்போது நமக்கு தகவல் சொல்றாங்க. சலீம், இப்போ இன்றைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை தமிழக முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் குறித்த மனுவினை கொடுத்தாங்க. என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் அதில் அடங்கி இருந்தன சலீம், விரிவா சொல்லுங்க. கோரிக்கை அப்படின்னு சொல்லி நாம முக்கியமாக பார்க்கும் பொழுது அதாவது அந்த மனு நம்ம கையில இருக்கு. அந்த மனுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு தமிழர்களுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு விளையாட்டு அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இது எங்களுடைய கலாச்சாரத்தோட, எங்களுடைய பாரம்பரியத்தோட கலந்தது ஜல்லிக்கட்டு என்பது. ஆகையால் இதுக்கு முன்னாடி தமிழக அரசு என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பட்டியலிட்டு இருக்காரு. இப்போ இது என்ன சட்ட சிக்கல் அப்படிங்கறத பட்டியலிட்டு இருக்காரு. பட்டியலிட்ட பிறகு எங்களுடைய கோரிக்கை மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதே அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இறுதியா வலியுறுத்தி இருக்காரு. சம்பந்தப்பட்ட துறை கிட்ட பிரதமர் உத்தரவிட வேண்டும், அவசர சட்டத்தை தயார்படுத்துங்கள் அப்படிங்கிற உத்தரவை பிரதமர் சம்பந்தப்பட்ட துறையிடம் அளிக்க வேண்டும். அந்த சம்பந்தப்பட்ட துறை இதை தயார் செய்த பிறகு மத்திய அமைச்சரவை கூடி ஒப்புதல் எடுத்தாதான் அதன் பிறகு ஜனாதிபதி கிட்ட அனுப்புவாங்க, சட்டமாக அவசர சட்டமாக வரும். ஆக இந்த ப்ராசஸ் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி பிரதமரை வலியுறுத்தி இருப்பது அவர் கொடுத்திருக்கும் மனுவிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது.